நேர்களே, இந்த தர்மசாலா வழக்கில் என்ன நடக்கிறது அப்படிங்கிறத நாம் பேசினாலும், தற்போது தர்மசாலா வழக்கு குறித்து வழக்கறிஞர் பாலனுடைய நேற்றைய பேட்டியை நான் இப்போ உங்களுக்கு தரப்போகிறேன். தர்மசாலா வழக்கில் தோண்ட தோண்ட எலும்பு குவியல்கள் அப்படித்தான் செய்திகள் வந்தது. ஆனால் 165க்கு மேற்பட்ட எலும்புகள் கிடைத்த நிலையில் அநேகமாக நாம் கடைசியாக போட்ட ஒரு வீடியோவில் அது கதவடைப்பு செய்யப்படுகிறது, இழுத்து மூடப்படுகிறது என்றும் சொல்லியிருந்தேன். இப்போ வழக்கறிஞர் பிரதானமாக இந்த விவகாரத்தை வெளிக்கொண்டு வந்த பாலன் அவர்களுடைய பேட்டி நேற்று இரவு வெளியானது. அதனுடைய அந்த பேட்டியில் அவர் கூறிய கருத்தும் தர்மசாலாவுடைய தற்போதைய நிலைகளுடைய கருத்தையும் நாம் பார்க்க போகிறோம். அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா, மிகப்பெரிய அளவில் அரசியல் அழுத்தம், அரசியல் சூழல்கள் எல்லாம் அங்கே மாறி இருக்கிறது, மிரட்டல் அரசியல் உருவாகி இருக்கிறது. இப்போ என்ன சொன்னாங்கன்னா, இப்போ ஏற்கனவே அவருடைய பேச்சில் ஏற்கனவே அவர் சொல்கின்ற போது ஆதாரங்கள் இல்லை என்றெல்லாம் அவர்கள் சொன்னார்கள். அவர் கேட்கிறார், மற்ற விவகாரங்களை பற்றி பேச வேண்டாம், சௌஜன்யாவுடைய கொலையில் என்ன நடந்தது என்பதையும் கூட அவர் சொல்லி காட்டுகிறார். சௌஜன்யாவுடைய கொலையில் சந்தோஷ் ராவ் என்பவரை அவர்கள் கொண்டு நிறுத்தினார்கள். அவன் ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவன். அவனுடைய வீட்டிலிருந்து சௌஜன்யா அணிந்திருந்த அந்த உள்ளாடையை கொண்டு வந்து அவள் தாயோடு காட்டினார்கள். அந்த வழக்கை அப்படியே அவர்கள் முடித்து விட்டார்கள். அதே மாதிரி சிபிஐக்கு தான் இந்த முடிவை அறிவித்தது என்பதையும் அவர் சொன்னார். இதுவரை உண்மை கண்டறியப்படாத நிலையில் அந்த வழக்கு இருக்கிறது, தள்ளுபடியாகவில்லை. ஏற்கனவே சந்தோஷ் ராவுடைய தந்தை அவர் மனநிலை பாதிக்கப்பட்டவன், அவன் ஒரு ஹோட்டலில் வேலை செய்கிறான் என்று அவர் சொல்லியிருந்தார்கள். இந்த வழக்கை மடைமாற்றம் செய்வதற்கு சம்மந்தமில்லாத ஆளோடு கொண்டு வைத்தார்கள். இது சிபிஐனுடைய வழக்கு. அவர்கள் தாய் தந்தை கதறிக்கொண்டே இருக்கிறார்கள். இந்த வழக்கிற்கான நியாயம் கிடைக்க வேண்டும் என்றும் அவர் கூறுகிறார். அதே மாதிரி பாலனுடைய கருத்து, எலிஃபண்ட் மவுத், ஜமுனா மற்றும் இந்த யானை பாகன் இறந்த விவகாரத்தில் அந்த இடத்தை குறித்து பேசுகின்ற போது அது ஒரு 3.5 ஏக்கரில் இப்பொழுது பெரிய ஸ்டார் ஹோட்டல் கட்டப்பட்டிருக்கிறது. அது யார்கிட்டேருந்து வாங்கினாங்க, யார் கட்டினாங்க, இப்போ அவங்க கொலை செய்யப்பட்டார்களே அண்ணனும் தங்கையும், இதற்கான தீர்வு என்ன, இதை செய்தது யார் என்ற கேள்வியும் அவர் எழுப்பியிருக்கிறார். அடுத்து மிக முக்கியமாக சென்னா என்று சொல்லக்கூடிய சின்னையா குறித்து அவர் பேசுகிற போது, இவர்தான் மிக முக்கியமாக வழக்கின் சாட்சி. இந்த சின்னா என்ற சின்னையா அவன் மிரட்டப்பட்டிருக்கிறார். ஆகவே படிப்பறிவும் இல்லை, அவரிடத்திலே பண அறிவும் இல்லை. சின்னா என்ற சின்னையா தற்போது புரள் சாட்சியாக மாறியிருப்பதற்கு பல காரணங்கள் உண்டு என்பதையும் கூட வழக்கறிஞர் பாலன் தெளிவுபடுத்தியிருக்கிறார். சின்னா என்ற சின்னையா எப்படி இந்த விவகாரத்திற்கு வந்தார்? 98லிருந்து இந்த வேலை பார்த்தவர் பெங்களூரில் ஒரு சாமியாரை சந்தித்து, சாமியாரின் மூலமாகத்தான் மகேஷ் ஷெட்டி திம்ரோனியை இவர் சந்தித்தார். உண்மையிலே மகேஷ் ஷெட்டி திம்ரோனி வீட்டில்தான் தங்கினார் என்பதையும் உறுதி செய்கிறார் திரு பாலன். அதற்கு பின்புதான் இந்த 15 ஆண்டு கால போராட்டத்தை நடத்தி கொண்டிருந்த திம்ரோனி, மகேஷ் ஷெட்டி திம்ரோனி தான் பாலனை கூப்பிட்டு வந்து இந்த உண்மைகளை வெளிக்கொண்டிருந்தார். ஆனால் இப்பொழுது நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி 13வது குழிகள் தோண்டப்படாத நேரத்தில் பாலன் இன்ட்ராகேஷனில் அவர் கைது செய்யப்பட்டார். அதற்கு பின்பு பிறல் சாட்சியாக அவர் மாறியிருக்கிறார். அதற்கு காரணத்தையும் கூட அவர் சொல்கிறார். இதுதான் ரொம்ப முக்கியம். மகேஷ் ஷெட்டியினுடைய பின்னணியை பற்றி சொல்கின்ற போது, இவர் ஜனசாதிகா வேதாந்தி பிரதிகா என்ற ஒரு அமைப்பை நடத்தி வருபவர். இது ஆர்எஸ்எஸ்னுடைய கீழ் செயல்படுகிற ஒரு விவகாரம். அப்போ இவர் ஏன் இதை செய்கிறார் அப்படின்ட்டு சொன்ன திரு பாலன், அவர் இந்த அநியாயத்தை அவர் ஏற்றுக்கொள்ள மறுத்துதான்
அவர் இந்த போராட்டத்தை தர்மசாலாவில் நடைபெறுகிற இந்த படுகொலைகளுக்கும் நேத்ரா ஆற்றங்கரையில் நடைபெற்ற இந்த நிகழ்வுகளுக்கும் எதிராக அவர் போராடி கொண்டிருக்கிறார் என்ற தகவலையும் கூட அவர் சொல்லியிருக்கிறார். மிக முக்கியமாக அவர் சொல்லுவது இவர் ஒரு ஹிஸ்டரி சீட்டராகத்தான் இருக்கிறார். யார்? ஜனசாதிகா வேதிகா அமைப்பினுடைய இந்த வழக்கின் தர்மசாலாவுடைய கோயிலுக்கு எதிராக போராடுபவர் ஒரு ஆர்எஸ்எஸ் பிரமுகர். அவர் ஜனசாதிகா வேத பிரதிகா என்ற கன்னட அமைப்பு, இது ஒரு ஹிந்து ஆர்கனைசேஷன். இவர் ஒரு ஹிஸ்டரி சீட்டர். அது மட்டும் இல்லாமல் இவர் ஒரு போராட்டத்தில் கலந்து கொண்டார். அதற்காகத்தான் இவரை கைது செய்தார்கள். இவர் ஒரு கவுடா சமூகத்தை சார்ந்தவர். இறந்து போன சௌஜன்யாவும் கவுடா சமயத்தை சார்ந்தவர்கள். அதே போன்று வழக்கறிஞர் தனஞ்சயன். ஆக இப்படி எல்லோரும் அவர்கள் இதற்கு நீதிக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தியும் கூட வழக்கறிஞர் சொல்லியிருக்கிறார். இதற்கு இடையில் வழக்கறிஞர் சொல்லுகிற கருத்தை பார்க்கிற போது கிட்டத்தட்ட இது இவர்களுடைய பலம் என்ன என்பதை பற்றி சொல்லுகிற போது கிட்டத்தட்ட தர்மசாலாவுடைய நிர்வாகம், அவருடைய மிகப்பெரிய அளவில் கொடிகட்டி பறக்கும் நிர்வாகம், 75,000 பேருக்கு நாங்கள் பணி கொடுத்திருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே நேற்று முன்தினம் ஏராளமான பெண்கள் தர்மஸ்தலாவின் மீது திட்டமிட்ட பொய் சொல்லியிருப்பதாக, அபாண்டம் சுமத்தி இருப்பதாக அவர்கள் பேரணி நடத்தினார்கள். இந்த பேரணியிலே கலந்து கொண்டவர்கள் யார் என்றால், இந்த பேரணியிலே கலந்து கொண்டவர்கள் அநேகமாக வட்டிக்கு பணம் வாங்கியவர்கள். 40,000 கோடி மைக்ரோ ஃபைனான்ஸின் மூலம் வட்டிக்கு பணம் வாங்கியவர்கள் அனைவரும் இந்த பேரணியில் கலந்து கொண்டதாகவும் கூட பாலன் தன் கருத்தை சொல்கிறார். அவர்களிடத்திலே பல தொழில்கள் இருக்கிறது. தர்மசாலா நிர்வாகம் வீரேந்திர ஹெக்டே, அவர் ஹர்ஷித் குமார் ஹெக்டே, மிஷேல் ஹெக்டே, உதய் ஜெயின், மிர்சைல் ஜெயின், ஹர்ஷித் குமார் ஜெயின், இப்படி பல ஜெயின்கள் இருக்கிறார்கள். இவர்கள் அனைவரும் பெரும் செல்வந்தர்கள். 40,000 கோடிக்கு மைக்ரோ ஃபைனான்ஸு. அது மட்டும், அவர்கள் ஜெயின சமூகத்தை சார்ந்தவர்கள். ஏராளமான மைன்ஸ், அவர்கள் குவாரிகள், மிகப்பெரிய என்ன சொல்கிறது, மிகப்பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல்கள், ரெஸ்டாரண்ட்ஸ், ரியல் எஸ்டேட், அப்புறம் கோயில்களில் வரக்கூடிய கோடிக்கணக்கான ரூபாய் நாள் ஒன்றுக்கு வரக்கூடிய வருமானங்கள், எம்பி அரசியல் செல்வாக்கு, இவைகளையெல்லாம் இருக்கக்கூடிய ஒருவரிடத்தில் இந்த சென்னா போன்றவர்களால் எப்படி மோத முடியும் என்ற கேள்வியும் அவர்கள் இருக்கிறார்கள். ஆகவே சென்னா இவ்வளவு உண்மையை சொல்லி உண்மை வரும் என்று அவருக்கு தைரியம் கொடுத்து தான் மகேஷ் ஷெட்டி திம்ரோனி அழைத்து சென்றார். இப்பொழுது அவர் மிரட்டப்பட்டிருக்கலாம், அல்லது அவர் வேறாவது விதத்திற்கு பணி செஞ்சிருப்பார்கள். இவ்வளவு பெரிய அரசு எம்பியை ஆளும் கட்சியும் மாநிலத்தில் எதிர்கட்சிகளும், குறிப்பாக மத்தியிலே ஆளும் பாஜகவும் மாநிலத்தில் ஆளும் காங்கிரஸ் கட்சியும் ஒருங்கிணைந்துதான் இந்த விவகாரத்தை நடத்துகிறது என்பதையும் கூட அவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். வழக்கறிஞர் பாலன் மற்றொரு பதிவில் இவ்வாறு சொன்னார். என்ன சொன்னார் என்று சொன்னால், டிகே சிவகுமார் முழுமையாக அவர் தர்மஸ்தலாவினுடைய வீரேந்திர ஹெக்கடேயுடைய ஆள், அவருடைய கால்களில் விழுந்து ஆசி பெறக்கூடியவர் என்று நாம் பலமுறை சொல்லியிருக்கிறோம். அதை குறிப்பிட்ட அவர், இங்கே நீங்கள் ஒன்றை கவனியுங்கள், பிஎல் ஹெக்கடே சந்தோஷுடைய நெருக்கமானவர். பிஎல் சந்தோஷ் ஒரு ஆர்எஸ்எஸ் பிரமுகர், பாஜகவின் பிரமுகர். அவர் பிரச்சனைகள் வரும்போது இந்தியா முழுவதுக்கும் அனுப்பப்படுகிற ஒரு பிராமணர். அவருக்கு ஏதோ வெளியூர்களில் பெண் குழந்தை இருக்கிறது என்று இவர் சொன்னதாக இவர் மீது அவர்கள் வழக்கை பதிவு செஞ்சிருக்கிறார்கள். யார் மீது? நம்முடைய அவர் மகேஷ் திம்ரோனியின் மீது, மகேஷ் ஷெட்டி திம்ரோனி. ஆனால் மகேஷ் ஷெட்டி திம்ரோனி பிஎல் சந்தோஷின் மீது குற்றச்சாட்டு சொன்னால் அது டிஃபமேஷன். அதற்காக மகேஷ் ஷெட்டியை கைது செய்து உள்ளே போட்டது, எல்லோரையும் மிரட்டினது, தர்மஸ்தலாவுக்கு எதிராக இருப்பவர்கள் அனைவரையும் குற்றவாளிகளாக ஆக்குவது என்பது டிகே சிவகுமார் காங்கிரஸ் கட்சியினுடைய துணை முதல்வருடைய வரம்பட்ட போக்கு என்றும், டிஃபமேஷன் ஷூட் பண்ணக்கூடிய இடத்தில் அவரை கைது செய்வதற்கு எந்த முகாந்திரமும் இல்லை என்பதையும் அவர் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார். ஆக அவருடைய இந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கிற போது, அவருடைய இந்த வழக்கினுடைய நிலைகளை பார்க்கிற போது மிக இதில் நீதி கிடைக்குமா என்பது தெரியவில்லை.
அதே சமயம் வழக்கறிஞர் தனஞ்சயன் மற்றும் மஞ்சுநாத் அவர்களையும் கூட இவர்கள் வேறு விதத்தில் அடக்குகிறார்கள். ஆகவே இப்படி எல்லோரும் சென்று விட்டால் என்ன நடக்கும் என்பது இந்த வழக்கின் போக்கிற்கு ஒரு சாத்தியமில்லாதவள் இருக்கிறது. ஆரம்ப கட்டத்தில் மிகப்பெரிய அளவிலே இது உருப்பெற்றது. தோண்ட எலும்புகள் வருகிறது, ஆனால் எலும்புகள் வந்திருக்கிறது. வழக்கறிஞர் பாலன் என்ன சொல்கிறார் சொன்னால், இந்த குழிகள் தோண்டப்படுகிற போது பொய்கள் சொல்லுகிறார்கள். 25 அடிக்கெல்லாம் குழியை தோண்டி யாரும் பிதைப்பது அல்ல. புதைப்பது என்பது ஒரு 6 அடியில் தான் இறந்து போன சடல்களை புதைப்பார்கள். அப்போ இந்த 25 அடிக்கு கீழ் ஒரு தனி மனிதனால் 15 ஆண்டுகளுக்கு முன்பு 20 ஆண்டுகளுக்கு முன்பு தோண்டுவது சாத்தியமில்லை. ஆகவே இதுவும் வழக்கை நீர்த்து போக செய்வதற்கு வேறு விதமான யுக்தியாக இருக்கலாம் என்றும் அவர் தனது கருத்தை இந்த வழக்கின் பார்வையில் ரொம்ப தெளிவாக பதிவு செய்திருக்கிறார். இதற்கிடையில் கர்நாடகாவினுடைய மீடியாக்கள் ஆர்னாப் கோஸ்வாமியை பற்றி சொல்கிற போது மிகப்பெரிய ஒரு ஃப்ராட்லர், அவருடைய அந்த நடவடிக்கைகள் ஃபேக்ட்ஸ் எக்ஸ்போசர், இது ரொம்ப மோசமான விவகாரம் என்றும் வழக்குக்கு சம்மந்தமில்லாத செய்திகளை மடைமாற்றம் செய்வது அர்னாப் கோஸ்வாமி மட்டுமல்ல ஏனைய ஊடகங்களும் விலை போகியிருக்கிறார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அவருடைய அந்த செய்தியிலே ரொம்ப முக்கியமாக நாம் பார்ப்பது பலவித விவகாரங்கள். ஷென்னா என்ற சின்னையா, தனஞ்சயன் மஞ்சுநாத், அதே போன்று அனன்யா பட்டினுடைய தாயார் சுஜாதா பட்டினுடைய பிறல் சாட்சி, 3.5 ஏக்கர் நிலத்திற்காகத்தான் நாங்கள் இதை சொன்னோம், எனக்கு அனன்யா பட் என்ற பிள்ளை இல்லை என்றெல்லாம் எழுப்புகிறார்கள். இதில் கடைசியான கேள்வி ஒன்று இருக்கிறது. வேதவள்ளியினுடைய மரணம், ஹேமாவதியினுடைய மரணம், தற்போது பத்மலதாவுடைய மரணம், இன்னும் பல மரணங்கள், சௌஜன்யாவுடைய மரணத்தின் தாயார்கள் போராடுவது, ஏற்கனவே 7 பேர் கூட சாட்சியை மாறியிருக்கிறார்கள். அந்த கிராமத்தில் நேரடியாக பார்த்தவர்கள். இப்பொழுது இருக்கிறவர் டி ஜெயின் மட்டும் இருக்கிறார். ஆக இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பணம் அதிகாரத்தை மீறி சாமானிய மக்களால் என்ன செய்ய முடியும் என்பது தெரியவில்லை. எஸ்ஐடியினுடைய இன்ட்ராகேஷனில் என்ன நடக்கப் போகிறது? ஆனால் ஒன்றை சொல்கிறார், இந்த பாடி புதைக்கின்ற போது டிஸ்இன்டகிரேட் ஆகும். எலும்புகளும் கால்சியம், பாஸ்பரஸ் போன்றவைகள் அது உருக்குலைந்து போய் மண்ணோடு மண்ணாக போகும். அது இப்பொழுது டெஸ்ட்டில் வந்திருக்கிறது, எஃப்எஸ்எல்ல அது சில ஆய்வுகள் வந்திருக்கிறது. இந்த மணல் டெஸ்ட்டு போய் வந்த பிறகு ஃபொரன்சிக்கில் அதில் மனித கழிவுகள் இருக்கிறதா, எலும்புகள் கலந்திருக்கிறதா, எவ்வளவு சதவீதம் இருக்கிறது என்பதை முடிவுக்கு வராமல் நாம் பிறல் சாட்சி என்று இதை ஒதுக்கீடு செய்ய முடியாது என்பதையும் பாலன் தெளிவாக சொல்லியிருக்கிறார். ஆக இந்த வழக்கின் போக்கில் அநேகமாக பார்க்கின்ற போது நீதி குழி தோண்டி புதைக்கப்படும். சென்னா எப்படி ஒரே குழியில் பலரை புதைத்தானோ, 98 இதுவரை 70-80 பேரை குழி தோண்டி புதைத்தானோ, அதே நிலையில் புதைக்கப்படும் என்றும் பாலன் சொல்கிறார். பாலனுடைய மற்றொரு கருத்து, சம்பந்தமில்லாமல் இஸ்லாமிய ஜிஹாதிகள், கிறிஸ்தவ ஆர்கனைசேஷன்ஸ் என்றெல்லாம் பரப்புகிறார்கள். அதற்கான வழியும் இல்லை, வகையும் இல்லை. திருப்பிச் சொன்னால் இந்த கோயில் தலங்களுக்கு அந்த மக்கள் வருவதும் இல்லை. அதை பற்றிய இதுவரை யாரும் பேசாமல் ஆர்னாப் கோஸ்வாமி போன்றவர்கள் கிளப்பிவிடப்பட்ட ஒரு பொய்யான நடவடிக்கை. எப்போது எடுத்தாலும் இவர்கள் ஜிஹாதி படைகள், வெளிநாட்டு சர்வதேசம் என்று சொல்வார்கள். ஆகவே இந்துக்களின் சமநிலைக்கான, அமைதிக்கான திருக்கோயில் இந்துக்கள் படுகொலை செய்யப்பட்டதற்கு நீதி மறுக்கப்படுகிறது. அப்பாவி சௌஜன்யா, பத்மலதா இப்படி தொடர்கிற இவர்களுக்கு நீதி இல்லை. இன்னும் அடையாளம் காணப்படாத நிறைய பேரினுடைய விவகாரங்கள் எப்படி முடிக்கப் போகிறார்கள் என்றால், கிட்டத்தட்ட இந்த வழக்கில் அநேகமாக கதவடைப்பு செய்து இழுத்து மூடி இவரை சிறையில் வைப்பதற்கே அதிக சாத்தியம் இருக்கிறது. இதுதான் தற்போதைய ஸ்டேட்டஸாக இருக்கிறது.